வெல்கம் டு மூமெண்ட் இந்தியா. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து போன முறை நம்ம பார்த்த டாபிக் வந்து வாக்கிங் பற்றி பார்த்தோம். நடைப்பயிற்சி பற்றி நம்ம பேசும்போது நிறைய சந்தேகங்களுக்கு நிறைய பேருக்கு ஏற்பட்டது. அதில் முக்கியமான சில சந்தேகங்களை நான் உங்களுக்கு இப்போ நிவர்த்தி பண்ணுறதுக்காக தான் இதை கம்ப்ளீட் பண்ணுறேன். அதாவது வந்து நடைப்பயிற்சி போகும்போது நம்ம சொல்லியிருக்கேன், நான் ஏற்கனவே நடைப்பயிற்சி பண்ணும்போது நீங்கள் ஸ்ட்ரென்த்து பயிற்சியும் சேர்த்து பண்ணணும், வார்ம் அப் பண்ணணும், கூல் டவுன் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி முறையான புரோட்டோகாலில் நீங்கள் நடைப்பயிற்சி பண்ணால் மட்டும்தான் உங்களால் வலி இல்லாமல் வாழ்நாள் முழுவதும் நீங்கள் நடைப்பயிற்சி மேற்கொள்ளலாம். இப்போது இந்த தசையில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு விஷயம் இருக்குது. தசையில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒன்று ஸ்டெபிலிட்டின்னு ஒன்று இருக்குது, இன்னொன்று ஸ்ட்ரென்த்துன்னு ஒன்று இருக்குது. இந்த ரெண்டு ப்ராப்பர்ட்டிஸ் தன்மைகளும் தசை கொண்டது. இந்த ரெண்டு தன்மைகளை வச்சு தான் அந்த தசை வந்து நம்ம உடம்புல இருக்குது. இந்த ஸ்டெபிலிட்டியும் ஸ்ட்ரென்த்து இது ரெண்டுமே தசைக்கு வந்து இரு கண்கள் மாதிரி. ஒரு 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 தசைக்கு வந்து ஒரு விஷயம் இல்லை, ஸ்டெபிலிட்டி இல்லை, ஸ்ட்ரென்த்து மட்டும்தான் இருக்குனாலும் அதனால் நிறைய குறைபாடுகள், தசை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் நமக்கு ஏற்படும். ஸ்ட்ரென்த் இருக்குது, ஸ்டெபிலிட்டி மட்டும் இருக்குது, ஸ்ட்ரென்த் இல்லைன்னாலும் நிறைய பிரச்சனைகள் ஏற்படும். ஸோ ஒரு தசைக்கு வந்து ரெண்டு விஷயங்களும் ரொம்ப முக்கியம். அது ரெண்டுமே பயிற்சியால் மட்டும்தான் கொடுக்க முடியும். அதுக்குன்னு எந்த விதமான மருந்து மாத்திரைகள் கிடையாது. அது பயிற்சியில் மட்டும்தான் அதுக்கு சாத்தியம் உண்டு, ஸ்ட்ரென்த்து வரத்துக்கும் ஸ்டெபிலிட்டி வரதுக்கும். இந்த நம்ம நடைப்பயிற்சி மேற்கொள்ளும் போது நமக்கு வந்து பாதம், முட்டி, இடுப்பு இந்த 3 ஜாயிண்ட்டை சுற்றி இருக்கக்கூடிய நிறைய தசைகள் வந்து நமக்கு வாக்கிங் நடைப்பயிற்சி மேற்கொள்ளும் போது பயன்படுது. இந்த 3 ஜாயிண்ட்டையும் நம்ம ஸ்ட்ரென்த் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா டெஃபினட்டாக நமக்கு எலும்புக்கு போக வேண்டிய அந்த வெயிட் வந்து போகாமல் தசையை வந்து அந்த வெயிட்டை மொத்தத்தையும் அந்த தசையை லோடு எடுத்துக்கிட்டு நமக்கு வந்து எலும்பு தேய்மானத்தை வந்து குறைக்கும். ஸோ இதுதான் முக்கியமான ஒரு விஷயம் நடக்கிறது. ஸோ அப்படின்னும் போது அந்த நடைப்பயிற்சிக்கான சில பயிற்சிகளை எல்லாருமே செய்யணும்னு போன தடவை சொல்லியிருந்தேன். அதில் வந்து ஸ்ட்ரென்த் பயிற்சினா என்ன பண்ணணும், எப்படி பண்ணணும், அதாவது முறையான விஷயம் என்னன்னா ஒருத்தர் வந்து ஒரு நல்ல பேஷண்ட்டாக நம்மக்கிட்ட வரக்கூடாது. அவர் வந்து வலி ஏற்படுறதுக்கு முன்னாடியே அவர் இங்கே வரணும். இங்கேன்னு இல்லை, உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய எந்த ஒரு இயன்முறை மருத்துவரையும் நீங்கள் அணுகி உங்களை நீங்கள் முதல்ல ஸ்க்ரீன் பண்ணிக்கங்க, அசஸ்மெண்ட் பண்ணிவிட்டு எந்த மசில் எஃபிஷியண்ட்டாக இருக்குது, எந்த மசில் இன்எஃபிஷியண்ட்டாக இருக்குது, எந்த மசில் வந்து ஸ்டெபிலிட்டி கொடுக்குது, எந்த மசில் ஸ்ட்ரென்த் கொடுக்குது அப்படின்றத நீங்கள் அசஸ்மெண்ட் பண்ணிவிட்டு எது வீக்காக இருக்கோ அதுக்கான பயிற்சியை உங்களுக்கு அவங்க சொல்லிக் கொடுப்பாங்க. ஸோ எக்ஸசைஸ் இஸ் எ மெடிசன். இது வந்து மருந்தாக தான் எடுத்துக்கணும். எக்ஸசைஸ் யார் வேணாலும் எந்த பயிற்சி வேணாலும் செய்யலாம் அப்படின்றது கிடையாது, நிச்சயமாக கிடையாது. இப்போ எனக்கு வந்து முட்டி வலி இருக்குது, நான் இந்த பயிற்சிகள்லாம் இந்த லிஸ்ட்டில் பண்ணலாமான்றது நிச்சயமாக கிடையாது. அவங்கவுங்களுக்குன்னு உரிய பயிற்சிகள் அவங்கவுங்களுக்குன்னு இருக்குது. இந்த வலிக்குன்னு இந்த பயிற்சி இருக்குது, இந்த நடைப்பயிற்சி மேற்கொள்கிறவங்க இவ்வளோ வெயிட் இருக்காங்க, இவ்வளோ ஹைட் இருக்காங்க, அவங்களுக்கு இவ்வளோ மசில் இன்எஃபிஷியண்ட்டாக இருக்குது, இது எஃபிஷியண்ட்டாக இல்லைன்றதை அசஸ் பண்ணி தெரிஞ்சு அவங்களுக்குன்னு சில பயிற்சிகள் டிசைன் பண்ணி கொடுக்கும்போது தான் அது முறையாக இருக்கும். இந்த பயிற்சி நான் சொன்னேன்னா உங்களுக்கு இதெல்லாம் நடைப்பயிற்சிக்கு உண்டான பயிற்சிகள்னு எதுவும் கிடையாது. அந்த மாதிரி ஒரு பயிற்சி எல்லாருமே பண்ணுறதுன்றது நிச்சயமான முறையான விஷயமாக அது இருக்காது. அவங்கவுங்களுக்குன்னு உண்டான பயிற்சியை அவங்க மேற்கொண்டால் மட்டும்தான் அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக வாக்கிங்கை மேற்கொள்ள முடியும். இப்போது ஒரு சிம்பிளாக ஒரு எல்லாருக்கும் காமனான சில பயிற்சியை நான் சொல்லலாம். உதாரணத்துக்கு ஸ்மால் நீ பெண்டுன்னு சொல்லுவோம். அதாவது ஸ்மால் நீ பெண்டுன்னா நீங்கள் வந்து செவுத்துல போய் சாய்ந்துக்கிட்டு உங்கள் ரெண்டு முட்டியும் ஒரு 15 டிகிரி வரைக்கும் நீங்கள் காலை மடித்து நீங்கள் ஹோல்ட் பண்ணலாம். அதை முதல்ல 5 செகண்ட்லேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி 10 செகண்டு, 15 செகண்டு, 20 செகண்டு கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணி 1 மினிட் 60 செகண்ட் வரைக்கும் நீங்கள் அதை ஹோல்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதில் இருக்கக்கூடிய ஸ்டெபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும். ரெண்டாவது ஸ்டாட்டிக் பயிற்சின்னு சொல்லுவோம். ஸ்டாட்டிக் பயிற்சினா நிலையாக செய்யக்கூடியது. படுத்துட்டு டவலை ரோல் பண்ணி முட்டி கடியில் வச்சு அதை ப்ரெஸ் பண்ண சொல்லுவோம். அழுத்தும் போது என்ன ஆகும்னா அது ஸ்டாட்டிக்காக அந்த சில தசைகள் வேலை செய்யும், கொஞ்சம் ஸ்ட்ரென்த் ஆகும். இந்த மாதிரி பயிற்சிகள் செய்யலாம். அடுத்தது படுத்துட்டு காலை மட்டும் மேலே தூக்கி ஒரு 20 செகண்ட் ஹோல்ட் பண்ணலாம். ஹோல்ட் பண்ணி வச்சுட்டு கீழே இறக்கலாம். இந்த மாதிரி காமனாக சில பயிற்சிகள் தான் இருக்குது. ஆனால் நீங்கள் முறையாக செய்யணும்னா நான் முதல்ல சொன்ன மாதிரி நீங்கள் உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய இயன்முறை மருத்துவரை அணுகி நீங்கள் அசஸ்மெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கான பயிற்சி செய்கிறது தான் முறையாக இருக்கும். கீப் மூவிங். தேங்க்யூ.